வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது சட்டப்பேரவை. ஆகஸ்ட் 2 முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். சிறைத்துறை ஐஜி செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினருடன் ஆலோசனை. சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத நிலையை உறுதிப்படுத்த அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் அடையாள அட்டையினை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் அடையாள அட்டையினை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் கணேஷ் அனைவரையும் வரவேற்றார். தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி தலைமை உரை வழங்கினார். பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியினை ஆசிரியர்கள் ராஜ்குமார் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். ஆசிரியை ரம்யா ஜென்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியரின் சேவையை பாராட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நாங்கள் ஒரு 10 முறை அவரை போய் சென்றிருப்போம். ஆனால் இதுவரை அவரை கடினமான ஒரு முகத்தை கொண்டு எங்களிடம் பேசினதே கிடையாது. அப்ப நான் எடுப்புல செகண்ட் ஆடிஷன் கூட இருந்தது. பெரிய குற்றங்களோட நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் திங் சொல்லுவேன் பேரண்ட்ஸ்க்கு. பசங்களுக்கு அதிக இன்ட்ராக்ஷனோட இருங்க. அப்பதான் பள்ளியில என்ன நடக்குதுன்னு பசங்கள்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ ஐயா கொஞ்சம் வாசப்படியிலே உட்காந்துருங்கன்னு நினைக்கிறேன்னு. ஏன்னா எனக்கு நான் ஒரு லெட்டர் எழுதிடுவேன். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதணுமோ அதை எழுதிடுவேன். திருப்பி அங்க எடுத்துட்டு அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நேரம் எங்க கீ கொடுத்தா வேலையாகுமோ அங்க போயிடுவேன் நான். நம்ம டிஎஸ்சி நம்ம ஹெட்மிஸ்லாம் சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணிடல. கடமையை நம்ம செய்கிறோம். நான் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சொல்கிறது அதான். என்னென்னா அவங்க கடமையை செஞ்சால் போதும். அது நம்ம சும்மா ஏனோ தானோ இல்லாமல் ஒரு இன்வால்மெண்ட்டாக செய்யணும். எந்த விஷயம் செஞ்சாலும். நான் இபி ஆஃபீஸ் போயிருந்தேன். ஒரு இதுக்காக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், முதலமைச்சரோட இருக்கும். அந்த சீட்டுக்கு உண்டான கடமையை அவங்க ஒழுங்காக செஞ்சால் எல்லாமே சரியாக நடக்கும். அதான் என்னுடைய வாதம். இப்போ நீங்களாம் பாராட்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் என் கடமை. ஒன்றும் கடமைக்கு மீறி என்னுடைய எனர்ஜிக்கு மீறி நான் எதுவுமே செஞ்சது. செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆத்மார்த்தமாக இன்வால்மெண்ட்டாக செய்யணும்.
வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்றம் ஆளுநர் உரையுடன் கூட உள்ளதாகவும் தொடர்ந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரூபாய் 12.700 கோடிக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி 15வது சட்டமன்றத்தின் 5வது கூட்டத்தொடர் வருகிற 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் கூடுவதாகவும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டும் கோப்பை முன்னாள் ஆளுநர் தமிழிசை நிறுத்தி வைத்திருந்ததாகவும், தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பை ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அதிகாரிகள் முழுமையாக செலவிடுவதில்லை என்றும், மத்திய ஜல் சக்தி திட்டத்தில் 33 கோடி ரூபாய் வாங்கியதில் 1 கோடி ரூபாய் மட்டுமே செயல்படுத்தி 32 கோடி ரூபாயை திரும்ப அனுப்பிவிட்டதாகவும், தற்போது காகிதம் இல்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு 8.16 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது என்றும், இந்த பட்ஜெட்டை காகிதமில்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். பிறகு மறுநாள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களும், 2ஆம் தேதி காலை 9:30 முதல் 9:45 வரை மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த சட்டப்பேரவை கூட்டமானது அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை பின்பு இறுதி செய்யும். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு சிவப்பு நிற உணவு பங்கீடு அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் வழங்கப்படும் சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டையை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அங்கே பாருங்க. அனுமதி இல்லாமல் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்தால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியில் தொடர்ந்து அனுமதியின்றி பாதுகாப்பற்ற முறையில் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்படுவதாகவும், இதனை நெறிப்படுத்துவதற்கு உழவர்கரை நகராட்சி விளம்பர துணை விதிகள் 2024 வகுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். விளம்பர பதாகைகள் வைக்க நகராட்சியில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை, கட்டமைப்பு உறுதித்தன்மையை அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரிடம் பெறப்பட்ட சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள அவர், உரிய கட்டணம் செலுத்திய பிறகே விளம்பர பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். முன் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள், குறுகிய கால விளம்பர பேனர்கள் வைப்பதும்,
உரிய அளவை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பதாகைகள் வைக்கப்படுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்றும், அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்தால் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையான ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசியை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன் ஆளுநர் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் வழங்கியதாக ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், எனவே உடனே ரேஷன் கடைகளை திறந்து தரமான வெள்ளை அரிசியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மத்திய அரசு வழங்கும் அரிசிக்கான பணத்திற்கு பதில் அரிசியாக மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சாப்பிடக்கூட காசு இல்லாமல் குப்பை பொறுக்கி சாப்பிடுகிறோம். போராட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள். புதுச்சேரி அங்கன்வாடிகளில் பணிபுரிந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றனர். அதிலிருந்து பணிபுரிந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் பென்ஷன் தொகையாக மாதம் 2,500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி தொகையை வழங்க வேண்டும், மாதந்தோறும் வழங்கக்கூடிய பென்ஷன் ஒரே தொகையாக வழங்க வேண்டும், உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள 6வது ஊதியக்குழு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். நேரு வீதி, ராஜா திரையரங்கில் இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சட்டமன்றம் அருகே சென்றபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக 2,500 ரூபாய் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி தொகை மற்றும் 6வது ஊதியக்குழுவின் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை. எனவே உடனடியாக நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் எனவும், உயர்த்தப்பட்ட பென்ஷன் தொகையை கொடுக்காமல் இருப்பதனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், வயதான காலத்தில் தங்களால் போராட முடியவில்லை என்றும், மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு கூட வழியில்லாமல் தவிக்கிறோம் என்றும் தெரிவித்தனர். கை கால் வலிகளால் அவதிப்பட்டு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்குள்ள குளத்தில் கோவில் நிர்வாகம் மூலம் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகம் மூலம் எந்தவித ஒப்பந்தமும் பெறாமல் விதிமுறைகளை மீறி கோவில் குளத்தில் மீன்களை சிலர் பிடித்து சென்றதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்தும் கோவில் நிர்வாகத்தை மாற்றியமைக்க கோரியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்றது. திருக்கூட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாமிக்கு பசுமாவுக்கு சேர வேண்டும். இந்த 2 கோரிக்கை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். வாய்ப்பளித்த இந்த அனைத்து அதிகார பெருமக்களுக்கு மூளைக்காய்ச்சல் நோய் சுகாதாரத்துறை எச்சரிக்கை. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரளாவின் மல்லபுரத்தில் 14 வயது மதிக்கத்தக்க சிறுவன் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு
அது நிபா வைரஸ் தாக்குதலாக ஏற்பட்டது என்று கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் இந்த நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், கோரிமேடு அரசு நெஞ்சக மருத்துவமனையில் தனி வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நோய்க்கான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் கடிபட்ட பழங்கள் உண்ணுதலையும் பதநீர் போன்று பனைமரத்திலிருந்து தயாரிக்கப்படும் பானங்களையும் தவிர்க்குமாறும், மூளைக்காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்களிடமிருந்து சமூக இடைவெளி விட்டு பழகுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மூளைக்காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படின் உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு முகக்கவசம் அணிவித்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகுமாறும் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் உறுதி செய்யுமாறு செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினர் ஆலோசனை கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர் சிறைத்துறை ஐஜியிடம் சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டும் அவ்வப்போது எவ்வாறு செல்போன் சிக்னல் கிடைக்கிறது என்றும் அதை சரி செய்யுமாறும் அறிவுறுத்தினர். இதன் காரணமாக சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தின் ஆலோசனை கூட்டம் புதுவை மத்திய சிறையில் நடைபெற்றது. சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், மேலும் செல்போன் சிக்னல் கிடைக்காத வண்ணம் டவர் கருவி அமைத்தும் அவ்வப்போது எவ்வாறு சிக்னல் வருகிறது என்றும் விளக்கம் கேட்டார். இதனால் சிறைத்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் புதுவை அரசும் சிறைத்துறையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் செல்போன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது எனவும், அவற்றை மீறி செல்போன் அலைவரிசையை அதிகப்படுத்தும் நிறுவனங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் செல்போன் அலைவரிசையானது காலாப்பட்டு மற்றும் சுனாமி குடியிருப்பு பகுதி மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் உடனிருந்தனர். கார்த்தி உன் செல்ல ஏர்டெல் வருதுன்னு பாரு. To visit the jail once in a fortnight, sir. First of every month and the 16th of every month, sir. So that they will come and also we will usually seize and we will report to Kalapat police station for filing FIR, sir. Like that we can also write letter to SSP as IGP said. We will send letter to inform the operation of that because ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் பிளாஷ் மாப் நிகழ்ச்சி பழைய வளாகத்திலும் புதிய வளாகத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மிகவும் சிறப்பாக துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரியில் மாரத்தான் ஓட்டத்தை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த மாரத்தான் ஓட்டமானது புதுவை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் துவங்கி பாலாஜி திரையரங்கம், ராஜா திரையரங்கம் மற்றும் ஆனந்தா ஹோட்டல் வழியாக கடற்கரை காந்தி சிலையில் நிறைவு பெற்றது. இதில் சுமார் 600 மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக காந்தி சிலை அருகே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து மாணவர்களின் பங்களிப்போடு சிறப்பாக நடத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.
and first 3 minute win பண்ணிருக்காங்க நம்ம ஸ்ரீ மணக்குள விநாயகர். சேஃபாகவும் பண்ணணும், டிசிப்ளின்டாகவும் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா. அவங்க டிபார்ட்மெண்ட் பசங்க மட்டும் தான் அவங்க கை தட்டுவீங்களா? எல்லாரும் கை தட்டலாம். நம்ம எல்லாரும் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சங்கடஹர சதுர்த்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் மாதந்தோறும் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மோகன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகனக்கண்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்திற்கு பல்வேறு பாத்திரங்களையும் வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் பாமகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையத்தில் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாடி வாங்கலாம். காமராஜர் தொகுதியில் பாஜக தலைவர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழாவையொட்டி ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சாரம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சி ஸ்கைசட் ரவி என்கிற ராஜாராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் அண்ணா சாலையில் உள்ள சாலை விநாயகர் ஆலயத்தில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன், செந்தில்குமார், கிருஷ்ணாநகர் வார்டு பொறுப்பாளர் அருள்பாபு, செல்வகுமார், தொகுதி துணைத் தலைவர் கோபி, செயலாளர் கணேஷ், மாவட்ட பொறுப்பாளர் சரவணன், தொகுதி ஓபிசி தலைவர் சுவாமிநாதன், மோகனசுந்தரம், இளவரசன், ராஜா, வேலு, விஜய், விமலா ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட்
பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Mahalakshmi Institute of Paramedical Sciences, number 253 Lenin Street, near Manimegalai Government Higher Secondary School, near Bajani Madam, Kosapalayam, Puducherry. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு பட்ஜெட் குறித்து தமிழக புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ராஜ வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இயற்கை வேளாண்மைக்கு வலு சேர்க்கும் வகையில் வீரியமாக செயல்பட விவசாயிகள் பயன்பெற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவன நிர்வாகம் மேலும் வலுவூட்டும் வகையில் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் 2024-2025 ஆண்டின் நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது பாராட்டுக்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் மிகவும் முக்கியமான விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யாதது வருத்தமாக உள்ளது என்றும், விலையின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி பயனில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கங்கை காவிரி இணைப்பு திட்டம் அறிவிப்பு நிலையிலேயே உள்ளது என்றும், மூலிகை சாகுபடியாளர்கள் ஊக்கம் தரும் வகையில் வீரியமாக செயல்பட ஏதும் அறிவிப்புகள் இல்லாதது மிகவும் வருத்தமாக உள்ளது என்றும், விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதது பொதுமக்களை பாதிக்கும் நிலை உருவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீராதாரம் பெருக உதவும் ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள் ஆழப்படுத்துதல், தமிழக ஆறுகள் இணைப்பு திட்டம், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியாளர்கள் பயன்பெற வட்டாரங்கள் தோறும் சேமிப்பு மற்றும் குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல், கிராமங்கள் தோறும் பாதைகள் சீரமைத்தல், நிரந்தர சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல், பெரு முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது போல விவசாயிகள் மற்றும் அவர்களது வாரிசுகள் பெற்ற பயிர் கடன்கள், கல்வி கடன்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும், பிரதமரின் நிதி உதவி திட்டம் 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், 58 முதல் 60 வயதான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், இயற்கை வேளாண்மைக்கு மானியங்கள் வரையறை செய்து வழங்கப்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் நஞ்சில்லா நல்லுணவு பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலை அதிகரிக்கும் என்றும், நோய் மேலாண்மையும் குறைந்திட தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மூலிகை சாகுபடியாளர்கள் பயன்பெற ஊக்கத்தொகையுடன் மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தலைவர் ராஜ வேணுகோபால் தனது அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். தற்போது மத்திய அரசானது 2024-25க்கான மத்திய பட்ஜெட்
நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் வேளாண்மைக்கும் குறிப்பாக இயற்கை வேளாண்மை மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பாடுகளை ஊக்குவிப்பது பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. இருப்பினும் இந்த விவசாயிகள் அனைவருக்குமே தற்போது தேவையானது எவ்வளவு விவசாயிகளுக்கு பயிற்சி மற்ற விவரங்கள் எது செய்து கொடுத்தாலும் அவர்கள் விளைவிக்கின்ற பொருளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இல்லாதது நுகர்வோரை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 86வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் எழுந்தரில் உள்ள சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சொர்ணமுத்து மாரியம்மன் திருமணம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தில் காத்திருக்க சீர்வரிசை மற்றும் பூர்ணாகுதியை தொடர்ந்து சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அரசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பெரியபேட்டில் 25 லட்சம் ரூபாய் செலவில் அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு 24,82,000 ரூபாய் மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவக்குமார், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் சிவக்குமார், உதவி பொறியாளர் திருவருட்செல்வன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஹரிகிருஷ்ணன், கனகசுப்புராயன், குமார், அங்காளன், பழனிசாமி, கலியமூர்த்தி, தயாளன், அஞ்சாப்புலி, அன்பு நீதி, அன்பழகன், குமாரதேவன், ஏழுமலை, கதிரவன், செல்வராசு, ரமேஷ், மனோகர், தாஸ், எழில், ரஜினி, தமிழ், விஜயகுமார், தக்ஷணாமூர்த்தி, கனகராஜ், சிவகுமார், பார்த்திபன், பீமாராவ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, ராஜி, சபரி, தங்கராசு, முருகன், சதாசிவம், வீரகண்ணு, பவித்ரன், காசிநாதன், வேல்முருகன், கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, பெரிய கல்லால அடிப்பா கொஞ்சம்
சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனி மற்றும் ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் கடந்த 8 ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சமூக பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உபகரணங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 44 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களும் மற்றும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த 44 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் வசிக்கும் 38 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் 38 ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் லெஸ்லி ஜார்ஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் தனகோடி, திமுக பிரமுகர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ரகு சாலமோன், விஜய், ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்கனூர் காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்கனூர் பகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியை கவிதா வரவேற்றார். திருக்கனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகுமார் தலைமை தாங்கினார். காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், போக்சோ மற்றும் கல்வி மேம்பாட்டு திறன் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மேலும் புதிதாக அமலுக்கு வந்துள்ள சட்ட பிரிவுகள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளியில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு காவல்துறையினர் சால்வை அணிவித்து பாராட்டினர். இதில் உதவி ஆய்வாளர் லூர்துநாதன், துணை உதவி ஆய்வாளர் ராஜன் மற்றும் காவல்துறையினர், பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசுவாங்க உங்கள்கிட்ட. அதனால அதை படிக்கிறான், நம்மளால படிக்க முடியல, ஐயோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னா, நான் இப்ப மேடை கூட நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால படிக்க முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும், அதுதான் தாழ்வு மனப்பான்மை. ரெண்டாவது முயற்சி. முயற்சின்றது எப்படி படிக்கணும்? ஒர்க்குடைய ஃபார்முலா சொல்லிப்போம். டபிள்யூ ஒர்க் ஃபோர்ஸ் இன்டு டிசைனுக்காக போலீஸ் அவன் ஆசைப்படுறாங்க. அப்படின்னா பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்ல, தப்பு பண்ணுறது தெரியும். கேட்டுமா? காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் உயரதிகாரியின் அனுமதியின்றி விடுமுறை எடுத்தால் ஆய்வாளர் ரமேஷ் மீது ஒழுங்கின நடவடிக்கையின் கீழ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறை எடுத்து புதுவை வர திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவர் விடுப்பு கடிதம் எழுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணிக்கு கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனை காவல் கண்காணிப்பாளர் பரிசீலித்து விடுமுறைக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பாகவே ஆய்வாளர் ரமேஷ் தானாக விடுமுறை எடுத்துக்கொண்டு புதுவை வந்துள்ளார். இதனிடையே திருநள்ளாறு காவல் நிலையம் சென்ற காவல் கண்காணிப்பாளர் அங்கு ரமேஷ் இல்லாததை கண்டு அவரிடம் விளக்கம் கேட்டுள்ளார். ரமேஷ் விடுப்பு கடிதத்தை காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார். தான் அனுமதிக்காமல் விடுப்பு எடுத்த ரமேஷ் குறித்து காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலீஷுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உயரதிகாரியின் அனுமதியின்றி விடுமுறை எடுத்து சென்ற ரமேஷ் மீது ஒழுங்கின நடவடிக்கையின் கீழ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக ரமேஷ் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான காட்டேஜில் பணம் கொடுக்காமல் தங்கியிருந்ததாகவும்
பள்ளி சிறுவனை ஆசிரியர் தாக்கிய சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி புகார்கள் எழுந்து போராட்டங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்பத்தி 1ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது சட்டப்பேரவை. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வலியுறுத்தல். சிறைத்துறை ஐஜி செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினருடன் ஆலோசனை. சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத நிலையை உறுதிப்படுத்த அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.